அடுத்து துணி தைக்க உட்காருவோம். இன்னைக்கு ஒரே கஸ்டமருக்கு ஒரு 5 துணி வெட்டி வைக்கணும். அடுத்தடுத்து துணியை போட்டு மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இன்னைக்கு தான் வேலை. சாதா ப்ளவுஸ் தான் நமக்கு. 5 ப்ளவுஸ் ஒன்று போல் கட் பண்ணி எத்தனை ப்ளவுஸ் தைக்க முடியுதோ அதை தைக்கணும். அக்குள் வந்து உங்களுக்கு 6.25 இருக்குது. 6.25 + 1 7.25. உயரம் வந்து 13 + 2 15 இருக்குங்க. உங்கள் உயரம் 6. சுற்றளவு வந்து 10. 10னா 20 பாதி 10 10.25 10 கிடையாது 10.25ங்க. இப்போ உங்கள் உயரம் எல்லாமே மார்க் பண்ணி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாமே மார்க் பண்ணி நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டு எல்லாமே மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிட வேண்டியதான். வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இன்னைக்கு மாடல் ப்ளவுஸே வரலங்க. மாடல் ப்ளவுஸ் வந்து அடுத்த மாடல் ப்ளவுஸ் போடலான்னு நினைச்சேன். வெறும் சாதா ப்ளவுஸ் தான் வீட்டில் நிறையா கிடக்குது. மாடல் ப்ளவுஸும் வரல. எப்பயாவது நாளைக்கு ஃபங்க்ஷன் நேரம், திருவிழா நேரம், இப்படி நேரம் தாங்க வரும் எனக்கு மாடல் ப்ளவுஸ். ஏன்னா நான் வந்து கிராமத்தில் இருக்கிறனால எனக்கு நார்மல் ப்ளவுஸ் தான் நிறையா வரும். இப்போ கீழே கார்னர் பகுதியெல்லாம் வெட்டிட்டு மேலே நம்ம பேக் சைடு வந்து வரைஞ்சிருக்கோம் தெரியுமா, அதை வெட்டி எடுத்துருவோம். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் சைடு போட்டு நம்ம பேக் சைடு உள்ள துணி எடுத்து கிராஸ் கட்டிங் போட்டு வரைஞ்சிக்கிடுவோம். இப்போ கையெல்லாம் வரைஞ்சி எடுத்தாச்சுங்க. இது வந்து நம்ம 5 துணி சேர்த்து வச்சு வெட்டியிருக்கனால கைக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெட்டுற மாதிரி இருக்கும். அதனால் 2 பகுதியாக வெட்டிக்கோங்க. இதெல்லாம் அளவுலாம் மாறாது. நீங்கள் கவலைப்படாமல் இதே மாதிரி ஒரே கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா நம்ம கத்திரி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மாட்டை வெட்டி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். கத்திரி மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ 5 ப்ளவுஸும் கட் பண்ணி கலர் அந்தந்த கலரில் அந்தந்த ப்ளவுஸ் கிட்ட வச்சு நம்ம சுற்றி வச்சுக்கிடுவோம். அடுத்து தேவைப்படும் போது ஒவ்வொரு நூலாக போட்டு தைச்சிக்கிட வேண்டியதான். இப்போ வாடாமல்லி கலர் தான் முதல்ல தைக்க போகிறேன். மிச்ச 4 துணியை எடுத்து ஓரங்கட்டி வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.